சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் எழில் எழில் ஏய் என்ன இல்ல ஒண்ணும் இல்ல. எப்போ வந்த? நான் இப்பதான் half an hour ஆச்சு. அப்படி எந்த ஞாபகத்துல இருக்க? என்ன ப்ரோ ட்ரீமா? உள்ள இருந்து நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அனுவ கொஞ்சறது, ஆனந்திக்கு அட்வைஸ் பண்றது சூப்பர். சிஸ்டர் அது மட்டும் இல்ல, கிச்சன்ல ஒரு அமக்கலமே நடந்துச்சு. அம்மாவுக்கு பாத்திரத்தை கொடுக்கறது என்ன, தேவியோட பாப்பாவை டேக் கேர் பண்றது என்ன, ஒரு பர்ஃபெக்டான ஃபேமிலி மேனா மாறிட்டாரு. எழில் நீ வாங்கி கொடுத்த புடவை தான் எப்படி இருக்கு? நல்லா இருக்க. தேவதையவே மிஞ்சுற அளவுக்கு இருக்க. இல்ல நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சூப்பர். இந்த ஷர்ட் நீ வாங்கி கொடுத்தது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆமா, வீட்ல அம்மா கிட்ட என்ன சொன்ன? கைல் வீட்ல தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போறேன்னு உண்மைதான் சொல்லிட்டு வந்தேன். ஏய் எதுக்கு அப்படி சொல்லிட்டு வந்த? அவங்க ஏதாச்சும் ஃபீல் பண்ண போறாங்க. இங்க பாரு கயல், தப்பு என் மேல இல்ல. நம்ம விஷயத்துல அவங்க பிடிவாத குணத்தை மாத்தி இருந்தா இந்நேரம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். ஆனந்திய பத்தின உன்னோட அனாவசியமான கவலைக்கு நான் ஆறுதலா இருப்பேன். ஆனா எங்க தான் பையன் தன்னை விட்டுட்டு போயிடுவானோன்ற என் அம்மாவோட அனாவசியமான கவலைக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். என் பாசம் அவங்களுக்கு புரியும் கயல், அவங்க மாறுவாங்க. இந்த தனிமை அவங்கள யோசிக்க வைக்கும். எழில் வந்திருக்காரா? மா மா ஹாய் மூர்த்தி, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். வண்டியை பார்த்தோன்னே நீங்க வந்திருக்கீங்கன்னு போட்டு. அது பரவாயில்ல, இதை எடுத்துட்டு போ. எழில் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க சொன்னவரை போய் நான் பார்த்தேன். அவரு ரெகுலரா ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. தீபாவளி முடிஞ்சதும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு. சூப்பர், கலக்குங்க மூர்த்தி. நிச்சயமா எழில். இப்பதான் அப்படியே நல்லதுமா மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. ரொம்ப நன்றி எழில். அதெல்லாம் இருக்கட்டும் மூர்த்தி, நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. இல்ல நிச்சயமா நான் விட மாட்டேன். ஏண்டா கறி வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? மா எவ்வளவு கூட்டம் தெரியுமா? நல்ல நாளுன்னு காலையில 5 மணிக்கு துண்டு போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வா இங்க வா, மாமா டிஸ்டர்ப் பண்ண கூடாது. டேய் மீட்ரே, ஆனந்தி இங்க வா. எல்லாரும் போய் படச வெடிங்க போங்க. தம்பி வாங்க வந்து உட்காருங்க. சீக்கிரம் போங்க. கூட்டிட்டு வா. அதுக்கிட்டே பாத்து வெடிக்கணுமா? பாத்து சேஃபா வெடிங்க. ஓகே. ஏய் பாத்து கேர் எடுத்துக்க. பாத்து ஜாக்கிரதை. உட்காருங்க. எல்லோரும் ப்ரோ. ஹாய் அன்பு, ஹாப்பி தீபாவளி. எப்போ வந்தீங்க? இப்பதான். டேய் அன்பே, பட்டாசு வெடிக்கறாங்க, நீ போடா. டேய் பாத்துடா, பத்திரமா வெடினா. பாத்து. டேய் பாத்து. அனு பாத்து. அனு அனு வா. சலோ வா. பாத்து போடிமா. இந்த பட்டாசை பத்த வை. சரத வெடி வா. வா. என்னாச்சு? ஏய், இதுக்கெல்லாம் பயப்பட கூடாது. வா, கைலாத்த மாதிரி தைரியமா இருக்கணும். சரியா? தம்பி பட்டாசுனா கையலுக்கும் பயம்தான். ஏய், என்ன கையல், நீ தைரியமான பொண்ணு, நீ போய் பட்டாசு வெடிக்க பயப்படலாமா? வா, நீதான் வைக்கணும். வா. ஏய் என்ன முடியாது? வா, நீதான் வைக்கணும். சிஸ்டர் வாங்க வாங்க, பயப்படாதீங்க. வா வா. ஐயோ எனக்கு பயம். அது வேணாம். எனக்கு வெடினா ரொம்ப பயம். வேணாம். இதுல வை. இது அனு கூட போமா. இந்தாங்க ஆரம்பம். புடிங்க. கையல் வா வா வா. போ போ போ. கையல் கொஞ்சம் கிட்ட போ. ஒண்ணு இல்ல, இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, அப்படியே வாங்க. மூர்த்தி ஐயோ கையல், அதெல்லாம் விடு. வா. வெய் வெய். அனு அவ போய்டா. அவ போய்டா. சரி, நீ வெய். ஐயோ பயப்படாத, நான் இருக்கேன்ல. ஓகே ஓகே ஓகே. வெய். வெய். பயப்படாம வெய். வா. அனு வா. மெதுவா இருங்க.
இப்ப எதுக்கு தயங்கி நிக்கிற? உள்ள போ. என்ன வா மருமகளேன்னு உங்க அத்தை ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுவாங்கன்னு நினைச்சியா? அதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. உள்ள போலாம் வா. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? விக்னேஷோட பொண்டாட்டிங்கிற உரிமையோட உள்ள போ. அதான் விக்னேஷ் கிட்ட தீபாவளி முடிஞ்சதும் இங்க வந்து விடுறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இங்க பாரு, உனக்கு உறுதுணையா விக்னேஷ் இருக்காரு. இது அவர் வாழற வீடு. நீ அவருக்காக தான் வந்திருக்க. நீ அதை மட்டும் யோசி. அவன் துணைக்கு இருக்கிற தைரியத்துல தாண்டி நீங்க ஓவரா ஆடுறீங்க. இருக்குடி. சொல்லு விக்னேஷ். மா, யார கேட்டு தேவியை வீட்டை விட்டு அனுப்புனீங்க? சொல்லுங்கம்மா, யார கேட்டு அனுப்புனீங்க? யாரடா கேட்கணும்? யார கேட்கணும்? அந்த விளங்காதவ இங்க இருந்ததுனாலதான் அத சாக்கு வச்சுக்கிட்டு அந்த பொறுக்கி பையன் அன்பு திருட்டுத்தனமா ஷாலினி ரூம்குள்ள நுழைஞ்சான். மா, எதோட முடிச்சு போடுறீங்க? வாய் விடு விக்னேஷ். உன்னதான் தெரிஞ்சே பாழுங்கணத்துல தள்ளி விட்டுட்டேன். அம்மா தாயேன்னு சொல்லி ஏன் பொண்ணும் அடுத்த வேளை சோத்துக்கு கையேந்திரமா? மா, தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. ஷாலினி நம்ம வீட்டு பொண்ணுமா? தப்பு பண்ணது அன்பா இருந்தாலும் சந்தேகன்ற வார்த்தையால நாமளே அவளை சாகடிக்கலாமாமா? தேவி இப்ப வீட்டுக்கு வருவா, நீங்க அவளை சேர்த்துக்கணும். முடியாதுன்னு முரண்டு புடிச்சிங்க, நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன். நான் எதை சூஸ் பண்ணோன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. விக்னேஷ், அடியே குட்டச்சி, உனக்கு இருக்குடி. என் பையனையே என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறல, நேரம் பார்த்து உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு.